வாசிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்திருப்பாங்க, அன்னைக்கு கடையில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த புக் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸையும் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். நாட் ஜஸ்ட் படிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது. ஆக்சுவலாக எல்லா ரைட்டர்ஸும் எல்லாமே எழுதுறது வந்து ஒரு வாசகருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது. ஹலோ சார், ஃபஸ்ட்டு இன்றைக்கி அதிரே எஃப்எம் இன்டர்வியூ மூலமாக உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நம்ம லிசனர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு. என் பேர் அச்சுதன். நான் டால்ஸ்டாய் புக் ஸ்டோர் ஆப்ரேட்டர் அண்ட் புக் செல்லர். நான் பேசிக்கலாக 2021 செப்டம்பரில் தான் இந்த புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். இந்த வருஷம் கடந்து வந்திருக்கோம். ரீடிங் வந்து எனக்கு நான் ரீசெண்டாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் இப்போ நிறைய தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டைட்டில்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், தமிழ்லையும் ரீசெண்டாக வந்த ரிலீசஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லா இடத்துலையும் கிடைக்காத ஒரு கியூரேட்டட் டைட்டில்ஸ் இங்கே கிடைக்கும். சார், இப்போது நீங்கள் ஃபுல்லாகவே படித்தது, ஒர்க் பண்ணது, ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு தேடி வந்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்துச்சு? இப்போ எல்லாமே இங்கே ஈஸியாக கிடச்சிருது. இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் ஏரால நீங்கள் எது பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோனில் ஃபிசிக்கலாக நீங்கள் கிடச்சிது. ஆனால் புக்ஸும் கிடச்சிரும். ஆனால் புக்ஸுக்கு பெரிய வேக்கம் இருக்குது. புக்ஸை நீங்கள் அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. அது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவங்க ஃபிசிக்கலாக ஒரு டச் வேணும், ஃபீல் வேணும். அதனால தான் அந்த இன்டென்ஷனில் தான் புக் ஸ்டோர் இங்கே அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ தெர் இஸ் அ வேக்கம் இருந்தது. ஸோ அதை ஃபில் பண்ணலாம் முயற்சி தான், இது ஒரு சின்ன முயற்சி தான் அது. அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது இம்பார்ட்டன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நிறையா கஸ்டமர்ஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. செட் ஆஃப் கம்யூனிட்டி ரீடர்ஸ் இருக்காங்க தஞ்சாவூரில். ஸோ அதனால் அவங்க சப்போர்ட்னால, கம்யூனிட்டி சப்போர்ட்னால உங்களுக்கு பர்சனலாக புக்ஸ் படிக்கிறது பிடிக்குமா சார்? ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா கூட லைப்ரரி போவேன், ஆனால் படிக்க மாட்டேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நான் ரீசெண்டாக தான் நான் படிக்கிறத டிஸ்கவர் பண்ணேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஒரு பெரிய கடல். மேபி அந்த கடல்லேருந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுருக்கலாம், அவ்வளோதான். இன்னும் நிறையா இருக்குது. சூப்பர் சார். அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுருக்கலான்னு சொன்னீங்கல்ல, அது லாஸ்ட்டாக ஏதாவது படிச்சது, கேட்டது, உங்களுக்கு பிடிச்சது, அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இதில் லாஸ்ட்டாக படித்ததில் வந்து இன்டர்டைட்டில்னு ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமான புக்கு அப்படின்னு சொல்லலாம். கடல்னு சொன்னதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மார்ஷ்லாண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அந்த டைட்டிலில். அந்த புக்கு வந்து சென்னையிலேருந்து ஆரம்பித்து நாகப்பட்டினம், வடக்கு பொய்கை நல்லூர் வரைக்கும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு முக்கியமான புக். அது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு நிலாவை பார்ப்போம், ஸ்டார்ஸ் பார்ப்போம், கிளஸ்டர்ஸ் அது மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த புக்கு அப்படி இல்லை. காதை பிடிச்சி திருகி காலு கீழே போகிற மரவெட்டிலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய குளவி, ஸ்பைடர் வெப், அது வரைக்கும் நம்மளை நிறையா பார்க்க வச்ச தூண்டப்பட்ட புத்தகம். அதில் உதாரணமாக அதில் சொல்லியிருக்கிறது என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தட்டம் வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய, அது பெரிய எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தட்டம் கடல்கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட லோ லெவலில் போகும். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு உலகத்தை காமிச்ச புத்தகம் அது. அந்த ரைட்டர் வரப்போறாரு, பேசிகிட்டு இருக்கோம். மேபி ஆகஸ்ட்ல ஜூலையில் வருவார். கண்டிப்பாக நீங்களும் வரணும். கண்டிப்பாக சார். சார், இப்போ நம்மளோட புக் ஸ்டோரில் என்ன மாதிரியான புக்ஸ் அவைலபிளாக இருக்குது? நம்மள வந்து ரீசன்ட் ரிலீசஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அண்டு ஸ்பெஷலாக வந்து டிரான்ஸ்லேஷன்ஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபிக்ஷனில் ஹிஸ்ட்ரி, லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டெக்னாலஜி, பாப்புலர் சயின்ஸு. ஃபார் டெக்னாலஜினா ஏஐயோட இம்பேக்ட்லேருந்து அதோட பெனிஃபிட் வரைக்கும், ஆஸ் வெல் அஸ் ஹிஸ்ட்ரியில் ரீசன்ட் ரிசர்ச்சஸ் எல்லாமே இருக்கும். பாப்புலர் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது லைக் சேப்பியன்ஸு, அது மாதிரியான அதில் அந்த ரிலேட்டடாக நிறையா புக்ஸ் இருக்கும். டெக்னாலஜி ஓரியன்டாக நிறையா கோராக பண்ணிகிட்டு இருக்கும். அண்டு குறிப்பாக ஃபெமினிசம், நேச்சரை பற்றி உங்களுக்கு பெரிய பல்ஜான ஏரியாவே இருக்குது. எக்காலஜிலேருந்து இருக்குது. அது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு வேல், நேச்சர் கிட்டத்தட்ட எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் ஒரு மரத்துலேருந்து ஒரு மைசிலியம் நெட்வொர்க், காளான் வரைக்கும் நீங்கள் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் உள்ள டைட்டில்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு கடல் பற்றின ஒரு புக்கு தனியாக செப்பரேட் செஷன் இருக்குது. கடல்லேருந்து ஒரு மைசிலியம், கண்ணுக்கு தெரியாத காளான் வரைக்கும் அதில் ப்ளூ மிஷின்ஸ் அதெல்லாம் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைட்டில்ஸ் இருக்குது. அதை பற்றி நிறையா பேசணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். இப்போ நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்டாக தமிழ் புக், இங்கிலீஷ் புக் நிறைய வச்சுருக்கீங்க. பட் இன்னைக்கு இருக்க வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா, டிஜிட்டல் வைப்லேயே எல்லாரும் இருக்காங்க இல்லையா? ஸோ புக் படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா சார்? கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து புக் படிக்கல, எல்லாருமே படிக்கிறாங்க. அது மேபி ஆன்லைன்லாம் இருக்கும், எல்லாருமே படிக்கிறோம். முன்ன இருந்ததை விட நம்ம இந்த டிஜிட்டலுக்கு வந்து இன்டர்நெட் வந்த பிறகு வி ஆர் ரீடிங் லாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், நான் வரேன் போகிறேன், இது வரைக்கும் நம்ம நிறையா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் முன்ன விட. ஆனால்
இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீடிங்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன் ரீடிங் இப்போ இருக்குது. இப்போ எல்லாமே எப்படி சொல்கிறாங்க, இந்த ஃபோனில் இருக்குது, இந்த புக் வந்து இருக்குது, ஃபோனில் இருக்குது. ஈவன் ஒரு நியூஸ் வருதா ஃபோனில் வந்தால் கூட நம்ம வி ஆர் நாட் ரீடிங் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபோனில் பார்க்குறது எல்லாமே ஆன்லைன் ரீடிங் அப்படி சொல்லாமல் ஸ்க்ரீன் ரீடிங் சொல்லலாம். ஸ்க்ரீன் ரீடிங்கில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து கண் பேட்டர்ன் வந்து ஜெட் மாதிரி தான் படிப்போம், இப்படி போயிட்டு இப்படி தான் வரும். இன்னொரு பேட்டர்ன் வந்து எஃப் மாதிரி, ஃபர்ஸ்ட் பேரா படிப்போம், மிட்ல உள்ளது படிப்போம், திரும்ப கமிங் டு எண்ட், இது மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த ரீடிங் தான் படிக்கிறோம். இதை தாண்டி இது வந்து ரீடிங் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் கிவிங் த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும், இந்த கம்மியான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த ரைட்டர்ஸ், அந்த பிளாக், அந்த இது எழுதுனவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சிக்காம அதை அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு அதில் மிஸ்இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அது மூலியமா வாக்குவாதங்கள், அது மூலியமான ஃபேக் நியூஸஸ், இது மாதிரி ஒரு ப்ரிஜுடிஸ், இது மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்லைன் ரீடிங் வந்து ரீடிங் கேட்டாலும், ஏன்னாக்கா ஆன் ரீடிங் வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்க் கொடுக்கும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அந்த ஃபாஸ்ட்டு, அந்த மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் இம்பாக்ட், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய மற்ற இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் தான் சொல்லலாம். வென் யூ கமிங் டு த புக்குனாக்கா நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், உங்களை ரொம்ப அட்டென்ஷனோட பொறுமையாக உங்களை உட்காந்து படிக்க வைக்கும். அந்த இமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் அப்போ தான் அந்த ரைட்டர் என்ன சொல்ல வராங்க, ஒரு நாவல் படிக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. புக்கில் அந்த கதாபாத்திரத்தோட எவ்வளோ க்ளோஸாக போயிருப்பீங்க. அது கொடுக்குற சந்தோஷம், அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் படிக்கும்போது அது கிடைக்காது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் நிறையா சொல்கிறாங்க. நானும் அதுதான் நம்புகிறேன். நானும் ட்ரை பண்ணேன், பட் என்னால் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி ஸ்க்ரீன் ரீடிங் போனீங்கன்னாக்கா உங்களால் நிறையா ரீடிங் பண்ண முடியாது. ஏதாவது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா போதும், யூ டோட்டலி கெட் டிஸ்ட்ராக்டட். நம்மளால அந்த பேஜ் போக மாட்டோம். ஈவன் இன்னைக்கு ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து பண்ண போனால் கூட நம்ம வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபைனலாக எங்கே வருவோம், மறந்துட்டேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு அட்டென்ஷன் கிரைசிஸில் நம்ம இருக்கோம். ஸோ அதை மீட்டது வந்து புக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ புக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம டிஜிட்டலில் படிக்கிறத விட ஓப்பன் பண்ணி, ஒரு புக்காக ஓப்பன் பண்ணி பேப்பரில் அப்படியே ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இங்கே வந்து நிறைய புக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போது நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஒரு நாவல் இருக்கு, அதுல ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த கேரக்டரோட வைப் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்க என்ன மாதிரியான எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறப்போ அந்த எழுத்தாளர் என்ன மாதிரி சொல்லியிருக்காரோ அதே போலதான் நம்மளும் எடுத்துக்க ஆரம்பிப்போம். அப்படி பாக்குறப்போ புத்தகங்கள்ல இந்த புத்தகங்களெல்லாம் நீங்க படிக்கலாம், இதெல்லாம் ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஆக்சுவலா எல்லா ரைட்டர்ஸும் எல்லாமே எழுதுறது வந்து ஒரு வாசகருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி வரணும். அவன் என்னதான் சோகமா இருந்தாலும் இது கிடையாது, எப்படி சோகம்லாம் இருக்கு, வாழ்க்கையில மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் அண்ட் ஹியூமனிட்டி நோக்கி தான் எல்லா எழுத்துக்களுமே படைக்கப்படுது. அப்படி வந்து சமீபத்தில் என்னோட பெஸ்ட் செல்லர்ஸ் அது மாதிரி நான் வேணா சொல்றேன். ஏன்னா தமிழ்ல இப்ப சொல்லக்கூடிய பெஸ்ட் செல்லர்ஸ் வந்து இந்த புக்கை சொல்லலாம். அம்மாவே எனக்கு மிகவும் பிடிக்கும். அது ரொம்ப முக்கியமான புக்கு. இன்னைக்கு உள்ள ஒரு அட்டென்ஷன் கிரைசிஸ்ல இந்த புக்கு வந்து எப்படின்னா குடும்ப உறவுகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ரொம்ப பேசும். நம்ம ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம ஓவர் த டைம் நம்ம ஆன்லைன் போயிடுறதுனால நம்மளோட அட்டென்ஷன் கிரைசிஸ் ரொம்ப குறைஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சொல்றது, இன்னைக்கு நீங்க ஒரு ரீல்ஸோ ஏதோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் போகும்போது உங்களோட கண்ணு தான் பார்த்துட்டு இருக்கோம், பட் உங்க பிரெயின் வந்து அப்படி இருக்காது. உங்க பிரெயின் வந்து எப்படின்னா ஒரு த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி அதிகமா இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு இன்ஜின்குள்ள ஷாம்பை கொட்டினதுக்கு சமமாயிடும். அது ஓவர் டைம்ல நம்ம வந்து அந்த கிரைசிஸ் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மள நாளடைவில் நம்ம ஒரு குழந்தைங்க சிரிச்சா கூட அதை ரசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற, அதை ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி உங்களை ரியலைஸ் பண்ணுற புக்கு அப்படின்னு நான் சொன்னாக்க அம்மாவே எனக்கு மிகவும் பிடிக்கும் சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப சட்டிலான புக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஒரு 60ஸ்லேருந்து ஆரம்பிச்சு நாவல் ஒரு இப்போ 21st செஞ்சுரி வரைக்கும் அது சூப்பராக கொண்டு வரும். ரொம்ப முக்கியமான புக்கு. அந்த புக்கு படிக்கலாம். அது டிரான்ஸ்லேஷன் நல்ல புக்கு. சூப்பர் சார். குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக புக்ஸ் இருக்கா? குழந்தைகளுக்கு வெரைட்டியாக இருக்கு, நிறையா இருக்காது. பட் வி ஹேவ் கியூரேட்டட் டைட்டில்ஸ் வச்சுருக்கோம். ஒரு பயோகிராஃபி இருக்கும். ரஷ்கின் பாண்டோட அட்வென்ச்சர்ஸ் புக்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான புக். அது எல்லாமே இருக்கும். ரஷ்கின் பாண்டு இப்போ ரீசெண்டாக அவருக்கு தனியாக ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் டைட்டில்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். நாட் ஓன்லி ஒரு சில பேர் வந்து டைரி ஆஃப் பிம்பி கிட் அப்படின்னு ஒரு பஞ்சாக எல்லாத்துக்கும் குழந்தைங்களை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, சிங்கிளாக கொடுத்தா தான் அவங்களுக்கு கிராவிங் இருக்கும், அந்த ஒரு ரீடிங் ப்ளஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபிசிக்கலாக தே ஸ்மெல் இட், டேஸ்ட் இட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆல்சோ நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் நாங்கள் எப்படி எல்லாமே கியூரேட்டடாக பண்ணுறோமோ சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்குது. பட் வி ஆர் லிமிட்டட், அதை நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் சார். இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு புக்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு நிறைய புக்ஸ் இங்கே இருக்கு. பட் நம்ம புக் ஸ்டோர் அதிகமாக யார் விசிட் பண்ணுறாங்க? அடல்ட்ஸு சொல்லலாம். அடல்ட்ஸ், யங் அடல்ட்ஸ். அவங்க
அது மாதிரியான பீப்புள் இருக்காங்க. கிட்ஸ் ஆஃபன் வருவாங்க, எனக்கு ரெகுலராக தெரியுற கிட்ஸ் இருக்காங்க, அவங்க வருவாங்க, பேரண்டோட வருவாங்க, ஃபேமிலி மாதிரி வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஜென்ரேஷன், அப்பா ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன்ஸ் அது மாதிரி வருவாங்க. ஈச் அதர் ஷேர் தெம்ஸ், அது நல்லா இதாக இருக்கும். அந்த புக்கு ஆர்வமா எடுத்து படிக்கிறாங்களா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்குள்ள ஒரு கிட்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ற விஷயம் அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த எக்கோ ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அப்போ இன்னும் நிறைய இருக்கு சரி இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து ஒரு புக்கை ஸ்பெஷலாக சொல்ல முடியுமா? இந்த புக் நாங்கள் ஸ்டாக் எடுத்தோம், பட் ரொம்ப ஸ்பீடாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? தமிழ்ல ஒரு சில பெஸ்ட்செல்லர்ஸ் இருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கு, அதுக்கப்புறம் ஆரம், ஜெயமோகனோட ஆரம், எஸ் ராமகிருஷ்ணனோட தேசாந்திரியம், என்கிட்ட மோர் தென் 60 காப்பீஸ் மேல மூவ் ஆயிருக்கிறது வந்து அம்மாவே எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா அதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். பட் இந்த புக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த புக்கு என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். பட் அது வாங்கியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, நிறைய அது வாங்கி கிஃப்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் மிகவும் பிடிச்ச புக்கா இருக்கும். அதுதான் என்கிட்ட அதிகமா சேலானது தமிழ்ல பொறுத்தவரைக்கும். ஓகே சார், ஏதாவது உங்களுக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ யாராவது இங்க புக் படிச்சுட்டு போயிட்டு நீங்க மாற்றங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நார்மலா ஒருத்தர் புக் படிக்கிறதுக்கும் படிக்காத ஒருத்தருக்கும் வித்தியாசங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார்? இல்ல உங்களோட பர்சனல் லைஃப் எடுத்துக்கலாம். நான் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த புக் ஸ்டோருக்கு வரதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன், இப்படி எனக்கு புக்ஸ் மாத்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது? ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். முதல்ல படிச்சதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. எப்படி ஒரு இன்னொரு மனிதர்கள் எப்படி சக மனிதர்கள் தெரியல, பண்ணிட்டாங்க கான்ஃபிடென்ட்டா. பட் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நம்ம பேசலாம், நம்ம இது பண்ணலாம். எனக்கு அது மாதிரி இது கிடையாது, எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. நான் பப்ளிக்கை பார்த்து டேரெக்டாக பேச மாட்டேன். இப்போ நான் எவ்ரி கஸ்டமர் ஐ நீட் டு வெல்கம் எவ்ரி ஒன், அது மாதிரி எனக்கு தெரியல. அது இப்போ அது முன்ன வந்து சப்கான்ஷியஸாகவே அது ஒரு இதாகவே தெரில எனக்கு. முன்ன அப்படி கிடையாது, ஒரு தயக்கம் இருந்தது. இட்ஸ் ஒர்க் அபார்ட். அண்ட் எனக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரீடர்ஸ் இனிஷியலாக அவங்க வந்து செல்ஃப் ஹெல்ப்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டோரி எழுதி பிரைஸ் வின்னர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸ்டில் எங்களுக்கு ஒரு ரீடிங் கம்யூனிட்டி இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மீட்டப்ல அதை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் மேகசின்ஸ்ல பரிசு போட்டிகளுக்கு, தமிழ்ல நடக்கக்கூடிய கவிதை சிறுகதை போட்டிகளுக்குலாம் எழுதிட்டு இருக்காங்க. நான் சிங்கிள் கிடையாது. ஆக்சுவலா அவங்களோட ஊக்கமும் உற்சாகமும் அந்த கம்யூனிட்டி ஆஃப் ரீடர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்ல தான் எனக்கு இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். இப்போ வந்து நீங்க ஒரு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்ததுன்னு சொன்னீங்க. ஒரு பப்ளிக்ல எப்படி பேசணும் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஸ்டோரி கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. பட் இதை தாண்டி வேற என்னெல்லாம் புத்தகத்தினால பயன்கள் அப்படின்னு இருக்கு? ஏன் புக் படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நம்ம புத்தகம் படிக்கணும்னு சொன்னா ஒரே நீங்க ஒரு ஸ்டோரிஸை நம்ம படிக்கும்போது நீங்க பண்றது சரியா தப்பா அப்படிங்கறத நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நீங்க நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம ஒரு ஆள் இருப்பாங்க. இப்ப நான் இன்னைக்கு எப்படி கிளம்பணும்னு முடிவு பண்றது வந்து நான் பண்ண மாட்டேன், எனக்குள்ள ஒருத்தன் இருப்பான் கேரக்டர். அவன் என்ன ஹீரோவா நினைச்சிட்டு இப்படிலாம் அவன் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணும், இங்கே போகணும், இப்படி பேசணும், இப்படி சிரிக்கணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா இருப்பான். ஸோ அவன் மனசாட்சி கன்சைன்ஸ்னு சொல்லலாம். அவனை செழுமைப்படுத்துறதுக்கு வந்து இந்த புக்குக்குள்ள ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் ஒன் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் அவன் கூட பேசும், அது அவனை வந்து வழி நடத்தும். ஸோ அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதனால அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும், ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். வெதர் இஸ் டூயிங் ரைட் ஆர் ராங், அதுலேருந்து எப்படி வர அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது. ஆல்சோ இது வந்து எங்கே நடக்கும்னா ரைட்டர்ஸோட மேஜிக்கல் சொல்லக்கூடிய அவருங்க எழுத அந்த எழுத்துக்கள்ல தான் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது எல்லாமே ரைட்டர்ஸோட மேஜிக் தான் அது சொல்லணும். கண்டிப்பா சார். இப்போ நிறைய பேர் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்றாங்க. சோஷியல் மீடியாவே நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி நமக்கு கொடுக்குது, இதெல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி. நீங்க இன்னைக்கு ஒரு புக் சொல்லியிருக்கீங்க, அம்மாவே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு புத்தகம். பட் இதை தாண்டி வேற என்ன மாதிரியான புத்தகங்கள் இளைஞர்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கு? இளைஞர்கள் நான் என்ன மாதிரி புத்தகம்னு சொல்லாம என்ன மாதிரி ஜேர்னர்னு சொல்றேன். இந்த தீம்ல என்ன மாதிரியான அவங்க வந்து இப்ப எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நெட் இதுல இருந்து வெளில வரதுக்கான ஒரு புக்கை தான் நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ஈவன் நிறைய பேர் வந்து என்கிட்ட நான் டிஜிட்டல் ஃபோன் யூஸ் பண்ணல, நான் நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு பழைய ஃபோனுக்கு எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு அந்த புக்கு வேணும்னு சூஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆஸ் வெல் அஸ் ரீடர்ஸ் பாலிடிக்ஸ் படிக்கிறாங்க, என்விரான்மெண்டல் நோக்கி நிறைய பேர் பயணிக்கிறாங்க. நான் இன்டர்நெட் புக்கு நான் அந்த ரைட்டர் இன்னும் வரல, பட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட மோர் தென் 25 காப்பீஸ் மூவ் ஆயிருக்கு கடைசி ஒரு 3 மாசத்துக்குள்ள. ஸோ அதனால இதுதான் ஜேர்னல்ஸ். சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறாங்க. ஸ்டோரிஸ் வந்து இப்போதான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டோரிஸ் ஃபீல் குட் ஜாப்பனீஸ்
கொரியன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது என்கிட்ட ஒரு பெஸ்ட் செல்லர்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ வந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளர் ஏதோ அவரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிப்பாருன்னு வைங்களேன். இப்போ நம்ம படிக்கும்போது அது நமக்கு வேற மாதிரி கூட புரியலாம். அவங்க வந்து ஒருத்தர் ஒரு ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இவர் ஒண்ணுமே இல்லையே ஏன் இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு கூட சில நேரங்கள்ல தோணி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், அதாவது ஒரு புக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா இங்க இருக்க ஒரு 3-4 பேர் படிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது கன்வே ஆகும், ஒவ்வொரு மாதிரி புரியும்ல. ஒரு புத்தகத்தை நம்ம எந்த பார்வையில பார்த்து படிக்கணும், எப்படிலாம் நம்ம படிக்கலாம் சார்? ஒரு வாசிக்கிறதுக்குன்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார்? முதல்ல நீங்க படிக்கும்போது புக்கை சூஸ் பண்றதே நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச இதை சூஸ் பண்ணா அது இன்னும் பெட்டரா இருக்கும். மேபி நீங்க வரலாறு படிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சுயமுன்னேற்றம் நூல் படிக்கலாம், வேறு எதுவும் டெக்னாலஜி அறிவியல் நுட்பமான நூல் படிக்கலாம், அல்லது இயற்கையை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுலேருந்து நீங்கள் படிக்க தொடங்கலாம். இல்லை எனக்கு கதைகள் தான் பிடிக்கும், இல்லை எனக்கு கதைகளே வேண்டாம், எனக்கு சுயமுன்னேற்ற நூல்கள் தான் வேணும்னா நீங்கள் அது மாதிரி தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அது விருப்பப்பட்டு நம்ம படிக்கும்போது அந்த ரைட்டர் கூட நம்ம ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுவோம், ஆல்ரெடி நம்ம அட்டாச் ஆகிடுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு விருப்பப்பட்டு தான் போகிறீங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக என்ன சொன்னால், நீங்கள் புத்தகம் பரிசீலிக்கும் போது அவங்க கேரக்டரை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரியான புத்தகங்கள் கொடுக்கும்போது அது இன்னும் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சது கொடுத்துருக்காங்க, பிடிச்சதை தானே வாங்கிட்டு போவோம். ஸோ அதே போல் பிடிச்ச புத்தகங்களை கொடுக்கணும், இது பண்ணாக்கா அது அவங்களுக்கு வந்து ஒரு கிரியேட் பண்ணும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். அது மூலியமா அவங்க அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்தின் வழியாக நம்ம அணுகணும். என்னோட சொந்த இதெல்லாம் நம்ம அதில் போட்டுட்டு பண்ணக்கூடாது. இந்த ஊர்லேருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகிறான், அவன் பஸ்ஸு இதெல்லாம் கூட்டமாக இருக்குது, இறங்கிட்டான், அடுத்த பஸ் படிச்சு போகிறான்னாக்கா நீங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பிரச்சனை அது வழியால் நம்ம போனால் தான் நம்ம அதை பண்ண முடியும். அவர் பின்னாடி டிராவல் பண்ணணும். அது வந்து எழுத்தாளர் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அது சில நேரத்தில் நடக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரத்தில் புரியாமல் போகலாம். பெரும்பாலான கதைகள் வந்து கடத்திடுவாங்க, சில கதைகள் கடத்தாமல் போகலாம். அது தவறு இல்லை, அது நம்மளோட இதுவும் கிடையாது. அதனால கதாபாத்திரத்தின் வழியாக நம்மளோட சொந்த இதெல்லாம் அனுபவத்தெல்லாம் விட்டுட்டு கதாபாத்திரம் இஸ் ட்ரைங் டு சே சம்திங் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணாதான் அது பெட்டராக இருக்கும். இது பெரும்பாலும் நடக்கும், நடக்காமலும் போகலாம். சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் படிக்கணும், படிக்கிற அந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் மெயினாக இந்த புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த கடையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கா சார்? ஒரு நல்ல அப்பாடா நம்ம புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை என்ன புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம் எதிர்பார்த்து பட் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சடனாக வரும், ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். திடீர்னு லாஸ்ட் டைம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்போம், அவங்க புக் வாங்கிட்டு போயிருப்பாங்க, இன்னும் திடீர்னு ஒரு நாள் வந்திருப்பாங்க, அன்னைக்கு கடையில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க வந்து அந்த புக்கு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய அன்னைக்கான ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். அது இப்போ வந்து நிறைய அடிக்கடி அது மாதிரியான நிகழ்வு நடக்கும், முன்ன ரொம்ப அக்கேஷனலாக நடக்கும். அதுதான் அன்னைக்கான ஒரு உற்சாகமாக இருக்கும். வேற ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமா இந்த ஸ்டோர்ல? எவ்ரி பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க மாதிரி புக் ஸ்டோருக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஏன்னா புக் ஸ்டோர்ஸ் எப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி, நம்மளா நினச்சது நம்மளா பண்ணாதான் அது உண்டு. அது மாதிரி இது இன்னும் வரல. இந்தியாவிலேயே மொத்தம் சராசரியில் 100 பேரில் 10 பேர் தான் ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இதுவும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் தேர் ஆர் கம்யூனிட்டி ஆஃப் ரீடர்ஸ் இருக்காங்க, அவேர்னஸ் இருக்குது. தே ஹேவ் டு கம் பேக் டு ஃபிசிக்கல் புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்து நான் இதுவரையும் எந்த புத்தகமும் படித்ததே கிடையாது. உங்களோட ஷோ பார்த்துட்டு எனக்கு ஒரு புக் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு புத்தகத்தை நான் ஓப்பன் பண்ணி படிக்கவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? அந்த கேள்வி உங்களுக்கு எது மாதிரியான புத்தகங்கள், கதைகள் படிக்கிறீங்களா, இல்லை வரலாற்று கட்டுரைகள் படிக்கிறீங்களா, இல்லை அறிவியல் கட்டுரை, இல்லை இயற்கையை பற்றியா, இல்லை வேற எதுவும் பெரிய நாவலாக படிக்கணும் விருப்பமா, அது மாதிரி தான் நான் கேட்டுட்டு அதுலேருந்து சொல்லுங்க. உங்கள் விருப்பம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட விருப்பம் வந்து சில மண்டோ சிறுகதைகள் படிச்சிருக்கீங்களா? ஸோ அது மாதிரி நம்மளை வந்து உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய சில நாவல்ஸ் படித்தா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கதைகள் மேலே கதைகளில் இன்ட்ரெஸ்ட்னா நான் திரும்ப இதிலே சொல்லுவேன், அம்மாவே எனக்கு மிகவும் பிடிக்கும், அந்த புத்தகமே ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு கதைகளுக்கான எல்லா இதுவுமே உங்களுக்கு கொடுக்கும், எல்லா ஆஸ்பெக்டும் கொடுக்கும், நல்ல ஒரு ப்ளஷரை கொடுக்கும், ரீடிங் ப்ளஷர். ஓகே சார், இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட புக் ஸ்டோர் ப்ளஸ் வந்து இந்த ரீடர்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் மதுரை எஃப்எம் லிசனர்ஸ்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வாசிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது எப்படி சொல்ற, ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி புக் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸையும் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். நாட் ஜஸ்ட் படிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது, இந்த அறிவை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ
அவ்வளோ அறிவு இருக்கு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. உதாரணமா நீங்க போன்ல இல்லாத இன்ஃபர்மேஷன் எதுலயுமே இல்லை. எல்லாம் கேட்டா போன்ல இல்லாத இன்ஃபர்மேஷன் அதுல வந்துருமா? அதுக்கு தான் முன்னாடியே சொல்லுவோம், போன்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம அதை எவ்வளவு பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம், அது கிடையாது. நம்ம அடிப்படையே அங்க தப்பா தான் இருக்கு. நம்ம போனை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்ல ஜென்ரல் நாலேஜ் பர்பஸ்க்கோ யூஸ் பண்றது இல்லை. நம்ம மொமெண்டம் ரிலீஃப்க்கு தான், இந்த பிரச்சனைல இருந்து இப்படி விலகி போறதுக்கு அந்த நேரத்துல போனை பார்த்து அப்படியே தட்டி கழிக்கிறோமே தவிர அது கிடையாது. ஆனா அதுல இருந்து அது உங்களுக்கு திரும்ப ஆன்சைட்டி தான் கொடுக்கும். ஆனா புத்தகங்கள் அது கொடுக்காது. புத்தகங்கள் உங்களை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும், உங்களை அமைதியாக உட்கார வைக்கும், உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கும். இன்னொரு மனிதர்களை, சக மனிதர்களை, உறவுகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பா இருக்கும். அண்டு பிரெயினுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் புக்கு மட்டும் தான் கொடுக்கும். வேற உங்க ரீல்ஸோ மற்ற விஷயங்களோ எதுவுமே உங்களுக்கு தராது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ரேடியோக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு இது மாதிரி எனக்கு இது வரைக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க புக் ஸ்டோருக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி திரும்ப வரணும். நீங்க இது மாதிரி ஈவெண்ட் அப்ப நான் உங்களுக்கு அழைப்புதல் அனுப்புறேன். நீங்க அவசியம் வாங்க. நீங்க என்ன மட்டும் இல்ல, நான் புக் செல்லர் மட்டும் கிடையாது, நான் ஒரு ரீடர். ஸோ என்ன போல கம்யூனிட்டி ஆஃப் ரீடர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அது மூலியமா ஆதிரி எஃப்எம் ரீடர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அறிமுகம் ஆவாங்க. அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார்.